this problem in Kannada and Tamil situation also. Lot of problem while we are communicating. This actually probably in the second language learning situation, you may have to give lot of drills, that is lot of exercise to the students for communication with reference to exclusive and inclusive pronouns. So இதை பற்றி எனக்கு தேங்க்யூ சார். இது அந்த இரண்டு கான்ட்ராஸ்டிவ் ஸ்டடியை பற்றி அல்ல, but about Manipuri language. You told there is only one word mahak for he, she, etc., etc. How do you adjust in your language? In your language, I have mentioned in my paper that only the context. Yeah, that how do you manage? The context is fine. Can you tell us 2-3 contexts? Mahak Phazaba, Mahak Satli means he is going. You have to demonstrate that or the. Suppose Rama is going, Sita is also going. Yeah, how will you distinguish this one? With a name? With the name only, with the proper nouns that demonstrate. So only if we have to mention the nouns first, the name of the person first, then we can say Mahak like this. We can. So only if the sentence starts with a male, all the chatli etc. will be male. Is that right? Yes. Okay. கதிர் கல்வியல் கல்லூரி முதலில் உதகையிலே, பிறகு கோவையிலே உள்ள கதிர் கல்வியல் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கும் முனைவர் ரா ஜானகி அவர்கள் இந்த தமிழ் கற்பித்தலிலே ஒரு மாற்று சிந்தனைகளை நம் முன்னே இப்பொழுது படைக்க விரும்புகிறார். இனி ஜானகி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது கல்வியியல் கல்லூரியிலே தமிழ் ஆசிரியர் பயிற்றுனராக இருந்து கொண்டிருக்கிற நிலையில தமிழ் ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவிகள் எந்த அளவுக்கு தமிழ் புலமை உள்ளவர்களாக அல்லது தமிழ் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக செல்கிறார்கள் என்று போகும்போது இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கலை அடிப்படையாக வைத்து அவர்கள் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அது அவசியம் என்ற நிலையிலே என்னுடைய கட்டுரையை படைத்திருக்கிறேன். தமிழ் கற்பித்தலில் மாற்று சிந்தனைகள். கல்வி என்பது தேசியம் தழுவிய கோட்பாடாகும். தனி மனித ஆற்றலை வளர்த்து அவனது வாழ்க்கையை மேம்பாடடைய செய்வதன் மூலம் சமூக வளர்ச்சியை உருவாக்கும் தளமாக விளங்குவது கல்விக்கூடங்களே. கல்வியால் பெறக்கூடிய அறிவை வெளிப்படுத்தவும் விளக்கம் பெற செய்யவும் பதிவு செய்யவும் கருவியாக இருப்பது மொழியே. கல்வி களத்தில் மொழி கற்பித்தல், கற்றல், மொழி திறன்கள் பெறுதல் என முக்கியத்துவம் வாய்ந்தவனாக கருதப்படுகின்றன. இந்த கட்டுரையின் நோக்கங்களாக 3 நோக்கங்களை அடிப்படையாக வைத்துள்ளேன். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் விளைவாக மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை பயன்பாட்டுக்குரியதாக கற்றுத்தருதல், தமிழ் மொழி வாயிலாக பிற பாடங்களை கற்று தெளிவு பெறுதலும், பிற மொழி கற்பதில் நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்துதலும். 3வதாக தமிழ் ஆசிரியர் பயிற்றுனர், தமிழ் டீச்சர் எஜுகேட்டர், தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் தமிழ் ஆசிரியர் பயிற்சி மாணாக்கர்களின் பங்களிப்பும் முக்கியத்துவப்படுத்துகிறது. தமிழ் மொழி கற்றல் கற்பித்தலில் இன்றைய நாளில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள். தமிழகத்தில் தாய்மொழி கல்வி அல்லது தமிழ் வழி கல்வி தவிர்க்கப்பட்டதும் புறக்கணிக்கப்பட்டதும். ஏனெனில் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழை கட்டாய பாடமாக தமிழ்நாட்டிலே கற்று தேறி போக வேண்டும் என்ற நிலை இல்லை. ஆனால் சமீபத்திலே ஒரு அரசாணை கொஞ்சம் சற்று ஆறுதலாக இருக்கிறது. அதாவது தமிழை முதல் பாடமாக கற்க வேண்டும் என்பது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட சொல்லலாம். 2வது, ஆங்கில மோகத்தில் தமிழை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே ஆங்கிலம் படிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. உலக தொடர்பு மொழியான ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்று திறன் பெற எந்தவித தடையும் யாரிடமிருந்தும் வரவில்லை. உலகமயமாக்கலின் பன்னாட்டு நிறுவனங்களின் காலடி பதிப்பு, அதனால் ஏற்பட்டுள்ள வேலை வாய்ப்பு, அதற்கு தகுதியான ஆங்கில படிப்பு இந்த இடத்திலே தமிழ் மொழியை இருட்டடிப்பு செய்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. 3வதாக, தமிழ் மொழி பன்முக பயன்களுக்குரியது. வீட்டு மொழி, பள்ளி மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழி, முதல் மொழி, 2ஆம் மொழி என பல்வேறு மொழிகளுக்கிடையில் தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டியுள்ளவர்களாக இருக்கிறோம்.
இந்த இடத்திலே தமிழ் கற்பித்தலில் கவனம் செலுத்த வேண்டியவை. தமிழ் மொழி கற்பிக்கும் முறைகளில் உள்ள குறைபாடும் அந்த பழமை தன்மையும் மொழி கற்பதிலும் திறன் பெறுவதிலும் ஆர்வமின்மையை உருவாக்குகிறது. பாடங்களை கற்பிக்க பயன்படும் மொழியில் ஆர்வமும் திறனும் குறையுமே ஆனால் கல்வியின் தரமும் குறைய வாய்ப்புண்டு. எனவே தமிழ் மொழி கற்பித்தல் கற்றலில் புதுமை நோக்கினை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாகின்றது. இந்த இடத்திலே இந்திய கலாச்சாரத்தில் தமிழ் மொழி மிக சிறப்பான இடத்தை பெற்றிருப்பதை உணரச் செய்ய வேண்டும். மொழி பாடத்தில் மொழி கல்விக்கு முக்கியம் அளிக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்ப பல்லூடகங்களின் மூலம் மொழி கற்பிக்க வேண்டும். தமிழாசிரியர் பயிற்றுனர், தமிழாசிரியர் பயிற்சி மாணாக்கர்கள் கணினி மற்றும் தொழில்நுட்ப அறிவு பெறுதல் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. மொழி பாடத்தில் மொழி கல்விக்கு முக்கியமளித்தல் என்பது மொழி அறிவு பெறுதல், மொழி சமூகம் பற்றி அறிதல், மொழியினுடைய பயன்பாட்டை அறிதல். மொழி அறிவு பெறுதல் என்பது அந்த மொழியினுடைய இலக்கண இலக்கியங்களில் ஆழமான அறிவு பெறுதல். மொழி சமூகம் பற்றி அறிதல் தமிழகத்தினுடைய தமிழ் மொழியினுடைய தமிழர்களுடைய பண்பாட்டு ஆழத்தை அறிய வைத்தல். மொழி பயன்பாடு என்பது சொல்லாற்றல், எழுத்தாற்றல், எடுத்து ஆளுதல், எடுத்து உரைத்தல், மறுத்துரைத்தல், நிறுவுதல், பாராட்டுதல், படைத்தல் என பல்வகையான பயன்பாட்டுக்குரியதாக அம்மொழியிலே திறன் பெற வைத்தல். தகவல் தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு எல்லாராலும் எல்லா நிலைகளிலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே கற்பித்தல் கற்றலிலே முக்கியமான ஒரு அமைப்பாக கருதப்படுவது புலன்வழி கற்றல். The perceptual learning அப்படிங்கிற ஒரு முறையை கையாளுகிறோம். அதன் வழி கருத்துக்களை உள்வாங்கும் போது அது புரிதலுக்கு முயற்சியாகவும் உள் இருத்திக் கொள்வதற்கான உத்தியுமாகும் என கல்வியாளர்கள் வழிந்துரைக்கின்றனர். இதன் மூலம் ஆயத்தம், ஈர்த்தல், பின்தொடர வைத்தல், தொடர்பு படுத்தி கற்பித்தல், ஒப்பிடுதல் என பல நிலைகளில் தன்னார்வம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், தானே சிந்தித்தல் செல்ஃப் லேர்னிங், சிந்தித்தல் திங்கிங், புதியன படைத்தல் கிரியேட்டிவ் என போன்ற கற்றல் அடைவுகளை எளிதாக பெற முடியும் என்பது ஆய்வுகளின் முடிவாக உள்ளது. இந்த நிலையிலே தமிழாசிரியர்களுடைய பங்களிப்பு என்ற நிலையிலே முக்கியமான சில கருத்துரைகளை முன்வைக்க விரும்புகிறேன். கல்வி முறை பற்றிய அடிப்படை மாறுதல்களில் ஆசிரியர் தொழில் முதலிடம் பெறுகிறது. தமிழ் ஆசிரியர்கள், தமிழாசிரியர் பயிற்றுனர், தமிழ் ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் என்ற நிலையில் அவர்களது கல்வி தகுதி மற்றும் திறமைகளோடு கணினி தொழில்நுட்ப அறிவை இணைந்திருக்க வேண்டியது தமிழ் கற்பித்தலுக்கு தேவையானதாக இருக்கின்றது. கல்வி சார்ந்த எந்த செயல்பாடுகள் ஆயினும் ஆசிரியர்களின் தீவிர பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இல்லாமல் எத்தகைய ஒரு மாற்றமும் வெற்றி பெற முடியாது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியலில் ஏற்படும் முன்னேற்றங்களுக்கு ஏற்ப பாடத்திட்டங்களும் பயிற்சிகளும் திருத்தி அமைக்கப்படும் போது ஆசிரியர்களின் கற்பிக்கும் ஆற்றல்களும் திட்டமிட்ட பயிற்சிகளின் வழியே செம்மைப்படுத்திட வேண்டும். ஒரு சின்ன ஒரு சர்வே மெத்தட்ங்கிற நிலையில கோவை மாவட்டத்தை சார்ந்த 10 கல்வியியல் கல்லூரிகளில் உள்ள தமிழாசிரியருடைய மாணவர்களிடையே கணினி அறிவு பற்றி கேட்கறியப்பட்டது. 10 தமிழாசிரியர்கள், ஏனென்றால் ஒவ்வொரு கல்வியியல் கல்லூரியிலும் ஒரு தமிழாசிரியர்கள் தான் இருக்கிறார்கள். 10 கல்லூரிகளிலே 10 தமிழாசிரியர்கள், 50 தமிழாசிரியர் பயிற்சி மாணாக்கர்கள். இவர்களிடையே கணினியினுடைய திறமை, அறிவு பற்றியும் அதனுடைய இயக்க திறமை பற்றியும் கேட்டறியப்பட்டது. அதன் வழி அந்த 10 பேரிலே ஒருவர் மட்டும் கணினி அறிவு பெற்றவராகவும் மாணாக்கர்களிடையே 7 பேர் கணினி இயக்க அறிவு பெற்றவர்களாகும். அதாவது கணினி இயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்றபடி அந்த கணினியிலே புரோகிராம் அப்படின்னு சொல்ல மாட்டிய நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவோ உருவாக்கக்கூடியவர்களாகவோ இல்லை. இந்த 10 தமிழாசிரியர்களிடையே ஒருவர் மட்டுமே அந்த கணினியிலே பாடங்கள் அமைப்பதோ அல்லது புது மாதிரியான நிகழ்வுகளை செயலாக்கம் படக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கணினி வழி நிகழ்வுகளை உருவாக்கி கற்பிக்கும் திறனுடையவராக இருந்தவர் ஒருவரே. இத்தகைய நிலையில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் மொழி கற்பித்தல் வேண்டும் என்ற பரிந்துரைகள் வீணே. இன்னும் பள்ளிகளில் பணியாற்றும் தமிழாசிரியர்கள் நிலை எத்தகையது என்பது ஆய்வுக்குரியது. ஏனெனில் தொடக்க பள்ளிகளில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற்றவராக இருப்பினும் தமிழ் மொழி பயிற்சி